வணக்கம். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6th புக்கில் செகண்ட் டேர்ம் 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கான்செப்ட்லாம் இருக்கிறதுனால, பேசிக் கான்செப்ட் இருக்கிறதுனால, ஸோ நம்ம இதை ரீட் பண்ணிகிட்டே பார்க்கலாம். ஸோ இது போர்டில் நடத்த வேண்டிய தேவையில்லை. ஸோ இதை பார்த்துக்கலாம். கணக்குகள் வரும்போது கொஞ்சம் நம்ம போர்டை பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி இதில் பேசிக் கான்செப்ட்டு, ஏன்னா கான்செப்ட் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த செகண்ட் டைமில் என்னென்ன கான்செப்ட்லாம் நம்ம முக்கியமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ முதல்ல என்னென்னா எண்கள், அளவைகள், பட்டியல், லாப நஷ்டம்லாம் இருக்குது தான் அந்த 3வது டெஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம எண்கள் பார்க்கலாம். முதல்ல எண்களில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், இந்த ப்ளூ கலர் கொடுத்துருக்கிறத நல்லா தெரிவிங்க. ஒற்றை எண், இரட்டை எண்கள். ஒற்றை எண்ணா உங்களுக்கு தெரியும், 1, 3, 5, 7, 9, 11, 13 இந்த மாதிரிலாம் ஒற்றை எண்கள். இரட்டை எண்கள்னால் ஜீரோவும் ஒரு இரட்டை எண் தான். 0, 2, 4, 6, 8 ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இது உங்களுக்கு எல்லாமே தெரியும், இரட்டை எண்கள், ஒற்றை எண்கள். ஆனால் ஜீரோ இதை நிறைய பேருக்கு அந்தளவுக்கு புரிதல் இருக்காது. ஜீரோன்றது ஒற்றையா இரட்டை என்பது, ஜீரோ என்பதும் இரட்டை எண். ஏன் அப்படின்னா, இப்போ 10 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா, இப்போ 10 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 10 நம்ம இரட்டைப்படைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜீரோவில் முடியுதில்ல, அதனால் ஜீரோவும் நம்மளுக்கு என்ன, அது இரட்டை எண் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதில் ஒற்றை எண், இரட்டை எண்ணாக தான் சொல்லியிருக்காங்க. இந்த டெஃபினேஷனை படிங்க. இது முக்கியமான அதுதான் விளக்கி சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்கிறோன்னா, 1 என்ற எண் ஓர் ஒற்றை எண் ஆதலால் அதன் தொடரியான 2 ஒரு இரட்டை எண் ஆகும். ஆகவே 1 முன்னியான 0 என்ற எண்ணானது ஒரு இரட்டை எண் ஆகும். ஓகேவா? ஒரு ஒற்றை எண்ணுடைய முன்னி இரட்டை எண், அதே மாதிரி ஒற்றை எண்ணுடைய தொடரையும் இரட்டை எண். அந்த மாதிரி 1 ஒரு ஒற்றை எண்ணாக இருந்தால் அதற்கு முன்னியான 0 தானே அதற்கு முன்னி, 1க்கு முன்னி. அப்போ 0 ஒரு இரட்டை எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, இயல் எண்களில் முதல் எண் 1 ஆனது ஒரு ஒற்றை எண் மற்றும் முழு எண்களின் முதல் எண் 0 ஆனது ஒரு இரட்டை எண். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். இயல் எண்கள்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிறது. 1, 2, 3, 4லாம் இயல் எண்கள். அதே முழு எண்கள்னால் 0, 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்குன்னு நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்தேன். ஸோ அப்போ இயல் எண்களில் முதல் எண்ணான 1 ஒரு ஒற்றை எண், முழு எண்களில் முதல் எண்ணான 0 ஆனது ஒரு இரட்டை எண். அப்போ 0ன்றது இரட்டை எண்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து காரணிகள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. காரணிகள் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு அந்த பிளாக் பாயிண்ட்டு, கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணி எனப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னு வச்சுங்க. 4என்ற ஒரு எண், இது மீதியின்றி வகுக்கணும். எதுக்கெல்லாம் 1ஆல் வகுப்படும். 1 நார்மலாக இருக்குது, விட்டுருங்க. 2ஆல் வகுப்படுமா? 2ஆல் வகுத்தோம்னா 1 2, 2 2 4. ஸோ அப்போ மீதி எதுவும் கிடைக்கல. அப்போ 2 ஒரு காரணி. அடுத்து 3ஆல் வகுக்க முடியாது. 3ஆல் வகுத்தோம்னா 1 மீறுது. 4ஆல் வகுத்தோம்னா 0 ஆகுது மீதி. அப்போ 4 ஒரு காரணி. அப்போ 4க்கு என்னென்ன காரணி? 1 ஒரு காரணி, 1 ஒரு காரணி, 2 ஒரு காரணி, 4 ஒரு காரணி. ஓகேங்களா? அப்போ 4க்கு என்னென்ன காரணிகள் அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஓகேங்களா? இப்போ அதை தான் அந்த டெஃபினேஷன் சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த டெஃபினேஷனை படிங்க. கொடுக்கப்பட்ட ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கும் ஒரு எண்ணானது அதன் காரணியாகும். அதே மாதிரி 2வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமையும். இந்த பாயிண்ட்லாம் கண்டிப்பாக அப்படியே எக்ஸாம்பிள் கேட்பாங்க, தியரியாக கேட்குன்னு நினச்சா. அடுத்து 3வது பாருங்கள், ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அதன் எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு ஒரு நம்பர், இதனுடைய காரணி என்னது? அது ஒரு இந்த 2வது பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு எண்ணிற்கும் 1 மற்றும் அதே எண் காரணிகளாக அமைன்றாங்க. 1 ஒரு காரணியாக, அதே எண்ணும் ஒரு காரணி அமையும். வேறு ஏதாவது 2ஆல் வகுக்கணும், அப்போ 1 2ன்றது தான் இதனுடைய காரணி. இப்போ பாருங்கள், ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ. அப்போ 2க்கு 2 காரணி இருக்குது. 1 ஒரு காரணி, 2 1 காரணி. இந்த 1ன்றது 2ஐ விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி 2ன்றது 2க்கு சமமாக இருக்குது. அப்போ அதை தான் சொல்கிறாங்க, ஒரு எண்ணின் ஒவ்வொரு காரணியும் அந்த எண்ணின் மதிப்பிற்கு குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ காரணியாக என்னன்றதை புரிஞ்சுக்கிருப்பீங்க. ஓகேவா? இப்போ காரணி தெரிஞ்சுக்கணும் இனிமேல். இப்போ மடங்குகள். இப்போ மடங்குன்னா என்னது? பெருக்கிற மதிப்பெண். இப்போ 2 ரூபா இருக்குது, அதோட 2 மடங்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ரூபாய் இருக்குது, அதனுடைய 2 மடங்குனா 2ஆல் பெருக்கும். அப்போ 2 2 4. அப்போ 2னுடைய 2 மடங்குன்றது 4. அப்போ 2னுடைய 1 மடங்குன்றது 2 தானே. 2 பெருக்கல் 1 சமம் 2. அப்போ 2னுடைய 1 மடங்கு 2, 2னுடைய 2 மடங்குன்றது 4. ஸோ அப்போ மடங்குன்றது ஒரு நம்பர் என்ன பண்ணணும்? பெருக்கிறது தான். இப்போ எத்தனை மடங்குன்னு சொன்னால் அத்தனை நம்பரால் பெருக்கணும். இப்போ அங்கே பாரு, 7ன் பெருக்கல் அட்டவணையை பயன்படுத்துன்னு வச்சுங்க. இது பெருக்கல் தான் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. அப்போ மடங்குன்னா அவ்வளோதான். ஓகே, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. 7, 14, 21, 28, 35 ஆகிய எண்கள் 7ன் மடங்களாகும்.
அப்போ 7ன்றது 7னுடைய 1 மடங்கு, 14ன்றது 7னுடைய 2 மடங்கு, 21ன்றது 7னுடைய 3 மடங்கு. ஏன்னா 3ஆல் பெருக்கும், அவ்வளோதான். மடங்குன்னா பெருக்கிற மதிப்பு. அடுத்து ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். காரணின்னு நாம் என்ன படித்தோம்? ஒரு எண்ணினுடைய ஒவ்வொரு காரணி வந்து அந்த எண்ணோட குறைவாக இருக்கும் இல்லை சமமாக இருக்கும்னு படித்தோம். ஆனால் மடங்கு ஒரு எண்ணின் ஒவ்வொரு மடங்கும் அந்த எண்ணை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும். இந்த லைன் தான் முக்கியம். அதிகமாக இருக்கும் இல்லைனா சமமாக இருக்கும். இப்போ 7 அப்படின்னு ஒரு எண்ணுனா இதனுடைய ஒரு மடங்குன்றது 7. ஏன்னா 7 × 1 7. இதனுடைய 2 மடங்குன்ற போது 7 × 2 7 2 14. அப்போ பாருங்கள், 7க்கு சமமாக இருக்குது, 7ஓட அதிகமாக இருக்குது. அதான் சொல்கிறாங்க, விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ மடங்குன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுங்க. அடுத்து ஒரு எண்ணின் மடங்குகள் முடிவற்றவைன்றாங்க. இப்போ மடங்குகள் வந்து முடிவற்றதானே. 5ன்னு ஒரு எண்ணு இருக்குதுன்னா 5னோட மடங்கு போயிட்டே இருக்கும். லட்ச மடங்கு, கோடி மடங்கு, அது மாதிரி அது ஒரு முடிவற்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு அப்படியே தவறானது எது சரியானது எது அந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அதனால் நம்ம கான்செப்டையும் படிச்சுட்டு தெளிவாக போகணும். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியாக தவறானு நீங்கள் செக் பண்ணிக்கணும். மிகச்சிறிய ஒற்றை இயல் எண் எதுன்னா 1 தான். இயல் எண் அதுதானே 1. ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கணும். நம்ம என்ன இன்றைக்கி இது புரிஞ்சுக்கினீங்கன்னா எழுதலாம். அடுத்து பகு எண், பகா எண்கள். இதுக்கும் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் சும்மா இங்கே பாருங்கள். 1ஐ விட அதிகமான ஒரு எல் எண்ணானது, இந்த பாயிண்ட் பாருங்கள், பிளாக்கில் இருக்குது பாருங்கள். 1ஐ விட அதிகமான ஒரு எல் எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பின் அந்த எண் பகா எண்கள் எனப்படும் அப்படின்றாங்க. பகா எண்ணா பிரிக்க முடியாது, அதான் பகா எண்ணே சொல்லுது பாரு. பகுக்க முடியாது அப்படின்னா பகா எண். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 2 அப்படின்னு ஒரு எண், இந்த 1ஐ விட அதிகமான ஒரு இயல் எண்ணானது. அப்போ 1ஐ விட அதிகமான ஒரு ஃபஸ்ட்டு இயல் எண் 2. இந்த எண்ணானது 1 மற்றும் அதே எண்ணை மட்டுமே காரணிகளாக பெற்றிருப்பேன். இப்போ 2 காரணி, 1ன்னு ஒரு காரணி வரும், 2ன்னு ஒரு காரணி வரும். வேறு ஏதாவது காரணி வருதா? இல்லை. அப்போ 2 வந்து ஒரு பகா எண்ணு. 3க்கு பாருங்கள், 3க்கு 1 ஒரு காரணி அமையும், 3 ஒரு காரணி அமையும். 2ஆல் வகுத்தா மீதி வரும், அதனால் இல்லை. அப்போ 1 3 தான் காரணி. அப்போ அதே எண் வந்தால் இதுவும் ஒரு பகா எண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணும் 1ஐ விட இருக்கக்கூடிய ஒரு இயல் எண்ணானது அதே எண்ணு காரணியாக இருக்கணும், 1 மட்டும் காரணி, 2 மட்டும் இருந்தால் அது பகா எண். பகை எண்ணா 2க்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தால் அது பகை எண். அதான் கேள்வி கொடுத்துருப்போம். ஒரு இயல் எண்ணானது 2க்கு மேற்பட்ட காரணிகளை பெற்றிருப்பின் அந்த எண் பகு எண் எனப்படும். ஸோ இப்போ பகை எண்ணா பகா எண் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். 1க்கு சொல்கிறாங்க பாரு, 1 வந்து பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அப்படின்றாங்க. இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சு வச்சுக்கணும், இந்த லைன்ஸ்லாம். 1 வந்து பகை எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை. அடுத்து ஒரு எண்ணின் இந்த எல்லோ மார்க்ஸ், ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்து மற்ற காரணிகளின் கூடுதலானது அதே எண்ணை தருமையில் அது செவ்விய எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். இப்போ இதை வச்சுலாம் கேட்பாங்க, செவ்விய எண் அல்லது நிறைவு எண் என்ன அப்படின்னு. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 6 வந்து ஒரு செவ்விய எண் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அந்த கான்செப்ட் பாருங்கள். ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகளின் கூடுதல். இப்போ 6ன்னு சொல்கிறாங்கன்னா 6ஓட காரணியெல்லாம் பார்க்கணும். 6 காரணி 1 ஒரு காரணியாக இருக்கும், அதே நம்பரான 6 ஒரு காரணியாக இருக்கும். ஓகேவா? இது ஓகேவா? இப்போ வேறு என்ன காரணிகள் அமையும்? 2ஆல் வகுத்து பாருங்கள். 6ஐ 2ஆல் வகுத்தோம்னா 1 2 3 2 6, மீதி எது மேரில். அப்போ 2 ஒரு காரணி. அடுத்து 3ஆல் வகுத்து பாருங்கள். 3ஆல் வகுத்தோம்னா 1 3 2 6 வருது. ஸோ அப்போ 3 ஒரு காரணி அமையும். 4ஆல் வகுத்தோம்னா 1 4 4 2 மீறுது, அப்போ மீறக்கூடாது. அப்போ 4 காரணி இல்லை. 5ஆல் வகுத்தோம்னா 1 மீறும், 5 காரணிகளை. 6ஆல் வகுத்தோம்னா மீறலை, அப்போ 6 காரணி. அப்போ 1 2 3 6, இது எல்லாமே 6னுடைய காரணிகள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி காரணி இருக்குதுன்னா அந்த எண்ணை விட்டுறணும். இப்போ ஒரு எண்ணின் அந்த எண்ணை தவிர்த்து, அந்த எண்ணைன்னா இப்போ 6 எண்ணுக்கு பார்க்குறோம் நம்ம செவி எண்ணான்னு. 6க்கு ஒரே அதே எண்ணுன்றது 6, இதை விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 1 2 3, இந்த 3த்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு அந்த 6என்ற எண்ணை கிடைக்கும். பாருங்கள், 3 5 6. அப்போ இந்த செவி எண்ணு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 28க்கு போட்டு பார்க்கலாம். நம்ம 28 வருதான்னு பார்க்கலாம். இப்போ 28க்கு 1 ஒரு காரணி, 28 ஒரு காரணியாக இருக்கும். ஓகேவா? வேறு என்னென்ன காரணியெல்லாம் வரும்? 2 கண்டிப்பாக ஒரு காரணி, மாற்று கருத்தில். 3ஆல் வகுத்து பாருங்கள். 6 7 21, 3 வராது. 4 7 28, 4 ஒரு காரணி வரும். 1 2 4 காரணி வருது, 5 வராது. 6 பாருங்கள், 3 6 18, 4 6 24, 5 6 30 வந்துருச்சு, அதனால் 6 இல்லை. 7 பாருங்கள், 3 4 28, 7 ஒரு காரணி. அடுத்து 8 பாருங்கள், 3 8 24, 4 8 32, 8 வரல. 9 பாருங்கள், 9 27, அதுவும் வரல. 10 போட்டாலும் வராது. 12 போட்டால் 2 12 24, அதுவும் வராது. 13 போட்டால் 26 வருது, வரல. 14 போட்டு பாருங்கள், 26 வரும். 2 14 28 வருதா? அப்போ 14 ஒரு காரணி.
அதுக்கப்புறம் போட்டோம்னா எதுவுமே வராது. அதுக்கப்புறம் 28 தான் வரும். அப்போ 1, 2, 4, 7, 14 இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள், 28 வரும் உங்களுக்கு. 14 ஒரு 4 எவ்வளோ 7 21, அப்புறம் ஒரு 4 25, 25 ஒரு 2 27, இது 1 கூட்டினா 28 வந்துடுச்சா? அப்போ 28 வந்து ஒரு செவி எண் அல்லது நிறைவு எண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் கான்செப்ட். ஒரு எண்ணின் எந்த எண்ணை அந்த எண்ணை தவிர்த்த மற்ற காரணிகள் கூடுதலானது அதே எண்ணை தரும் எழுது செவி எண் அல்லது நிறைவு எண் எனப்படும். அவ்வளோதான். அப்போ 54, 496 இதுக்கு நீங்கள் போட்டு பாருங்கள், வருதான்னு செக் பண்ணி பாருங்கள், வரும். வந்தால் செவி எண், இல்லைன்னா செவி எண் இல்லைன்னு சொல்லிடலாம். இப்போ இது பாருங்கள், இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியமானது. 100 வரையிலான எண் தொகுதியில் மொத்தம் 25 பகாயன்கள் உள்ளன. இது கேட்பாங்க. இயல் எண்களில் 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகாயன்கள் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 25 பகாயன்கள் இருக்குன்றது ஆன்சர். அதேமாதிரி 5ல் முடியும் ஒரே ஒரு பகாயன் 5 மட்டும்தான். மீதி 5ல் எந்த எண்ணுமே பகையெண்ணாக தான் இருக்குமா. 5ல் ஒரே ஒரு எண் மட்டும்தான் பகாயெண்ணாக வருமா அப்படின்றாங்க. இது நீங்கள் பாருங்கள், 44 மற்றும் 100 ஆகியவை எண்களின் அடுத்தடுத்த இரு பகாயன்களின் கூடுதலாக எழுதுகின்றாங்க. இப்போ 42க்கு அப்புறம் பகாயன் என்ன இருக்குன்றதை பார்த்து எழுத சொல்கிறாங்க. சரி, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது மெயின் இது கான்செப்ட் தான். அடுத்து பாருங்கள், இரட்டை பகாயன்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஒரு ஜோடி பகாயன்களின் வேறுபாடு 2 எனில் இது இரட்டை பகாயன்கள் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் 5, 7 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஜோடி பகாயன்கள். இப்போ 5, 7ன்றது ஒரு பகாயன், நல்லா புரிஞ்சுக்கணும். 5, 7 பகாயன்கள். இந்த பகாயன்களில் வேறுபாடு பாருங்கள், 7க்கும் 5க்கும் வேறுபாடு என்ன, 2 வருதா? அப்போ ஒரு ஜோடி பகாயன்களின் வேறுபாடு 2 எனில் அது இரட்டை பகாயன்கள். அப்போ 5, 7 இரட்டை பகாயன். 17, 19 பாருங்கள், 17, 19க்கு டிஃப்ரென்ஸ் 2 வருது. ஆனால் 17 ஒரு பகாயன், 19 ஒரு பகாயன். அப்போ அந்த 17, 19 ஒரு பகாயன்கள் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும், அதை நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இரட்டை பகாயன்களான்னு கேட்டாங்கன்னா இது 2 பகாயனான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த 2த்தினோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். வேறுபாடு 2ன்னு வந்துச்சுன்னா அது இரட்டை பகாயன். அவ்வளோதான். அடுத்து அந்த மஞ்சள் பாக்ஸை பாருங்கள். 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில். இப்போ மேலே பார்த்ததுக்கு நம்ம 2 ஜோடி பகாயன்கள், இது தொடர்ச்சியானதால சொல்லலை. ஒரு ஜோடி பகாயன்கள்ன்றாங்க. அது எந்த ஜோடி வேணாலும் எடுத்து பாருங்கள். பகாயன்களில் மொத்தம் 25 பகாயன்கள் இருக்குது. அதில் வேறுபாடு வந்தால் 2 வந்தால் இரட்டை பகாயன்கள். இப்போ 3 நம்பர் எடுத்துக்கணும், 3 பகாயன்களை எடுத்துக்கணும். 3 தொடர்ச்சியான, அதுவும் தொடர்ந்து இருக்கக்கூடிய பகாயன்கள். 3 தொடர்ச்சியான பகாயன்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அந்த பகாயன்கள் ஒரு பகா மூன்றன் தொகுதியை அமைக்கும். அவ்வாறு அமையும் ஒரே பகா மூன்றன் தொகுதி 3, 5, 7. இது எக்ஸாம்பிளாக கேட்கலாம். இல்லைனா இதில் பொருந்தாத்தது ஒரு பகா மூன்றன் தொகுதியில் இடம்பெறாத எண் எதுன்னு கேட்டு 3, 5, 7, 9 அப்படின்னு கொடுக்கலாம். நம்ம ஆன்சர் 9 அடிக்கணும். ஏன்னா 3, 5, 7 ஒரு மூன்றன் பகான் தொகுதி அமைக்குது. இதுதான் ஞாபகம் வச்சுன்னு ஃபிக்ஸடாக 3, 5, 7 என்பது ஒரு பகா மூன்றன் தொகுதி அமைக்கும். அது கான்செப்ட் என்னென்னா, ஏன்னா இது 3 தொடர்ச்சியான பகா எண்கள். அதனால தான் 3 தொடர்ச்சியான பகா எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 2 எனில் அந்த பகா எண்கள் ஒரு பகா மூன்றன் தொகுதி அமைக்கும் அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 3, 5, 7. அடுத்தது இந்த எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள். இதை நம்ம கொஞ்சம் போர்டில் நடத்தினா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அப்போ தான் புரியும். ஏன்னா இது கணக்குகள் போடுற மாதிரி, ஏன்னா இதை வச்சு கணக்குகள் கேட்பாங்க. இது வரைக்கும் முன்னாடி இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் சும்மா பேசிக் கான்செப்ட்டு, இதெல்லாம் கேட்பாங்க. இருந்தாலும் சரி, இது முதல்ல கான்செப்டோடு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான். அடுத்த வகுப்பில் நம்ம இந்த வகுபடும் தன்மைக்கான விதிகளை பார்ப்போம். இதிலேருந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு எப்பயுமே கேட்குறாங்க. வழக்கமாக இந்த 11ல் கேட்பாங்க, 11ஆம் வகுபடும் தன்மைக்கான விதிகள். இப்போ இதை ஒரு எண்ணை கொடுத்துட்டு நடுவில் ஒரு நம்பரை விட்டுட்டு இந்த எண் 11ஆல் வகுபடும் எண் எண்ணில் அந்த விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டின்ஸ். அது எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கீழே பயிற்சியில் கொடுத்துருப்பாங்க. இந்த 19வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். 63, 54 ஸ்டார் கொடுத்துட்டு 97 ஆனது 9ஆல் வகுபடும் எனில் இந்த ஸ்டாரின் மதிப்பு காண்க. அப்படின்னா அந்த ஸ்டார் இடத்துல எக்ஸ் கொடுக்கலாம், ஒய் கொடுக்கலாம், இல்லைனா டேஷ் போட்டு கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு 9ஆல் வகுபடும் எண்ணில் இதனுடைய மதிப்பு காண்கன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த விதிகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஈஸியாக டக்குன்னு போட்டுடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து இது பண்ணக்கூடாது. விதினா 9ஆல் வகுபடும் தன்மைக்கு என்ன விதி இருக்குது, அப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதைப்படி கணக்கு போடுவோம். அப்போ நம்ம அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம டீட்டெயிலாக போர்டில் நாளைக்கு நம்ம அடுத்த வகுப்பில் பார்த்தோம்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி கணக்குகள் போட முடியும். சரிங்களா? இன்றைக்கி அதேமாதிரி பார்த்துக்கணும். இதெல்லாம் இரட்டை எண்களில் ஒரே பகாயன். இரட்டை எண்கள் ஒரே பகாயன்னு 2 தான் வரும்னு நினைக்கிறேன். 2 தான் பகாயன்கள். முதல் பகாயன்னா 2 தான் வரும். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இது பார்த்தோம்னா தெரியும். பாருங்கள், இரு அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் வேறுபாடு.
இது அடுத்தடுத்த ஒற்றை எண்ணா 1 ஒரு 3 ஒற்றை எண் 2 அடுத்தடுத்து இதனுடைய வேறுபாடு 2. அடுத்து 3க்கு அப்புறம் ஒற்றை எண் வந்து 5 ஏன்னா அடுத்து ஒற்றை எண் இதனோட வேறுபாடு 2 எல்லாமே 2 தான் ஆன்சர் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம அந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும்னா ஆன்சர் போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அடுத்தது வந்து அந்த எண் வகுப்படும் தன்மைக்கான விதிகளை பார்ப்போம். அடுத்தது வந்து பொது காரணிகளை பார்த்தோம்னா மீசிமா மீப்போ கணக்கு போடுறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக போகலாம். சரியா? ஒரே வகுப்பில் ஒரே இதில் வந்து ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா யாருக்குமே புரியாது. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறோம்னா ஒரு சின்ன கான்செப்ட் கற்றுக்குறோமா, ஓகே இதில் வந்து நம்ம சின்ன நம்மளுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது. அதனால் பேசிக்ஸை பொறுமையாக அழகாக சின்ன சின்ன விஷயங்களை கற்றுட்டு போகலாம். ஸோ மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.